என்ன பிடிச்ச அழுத்தணும். ஒருத்தங்களை நமக்கு பிடிக்கலனா அவங்க என்ன பண்ணாலும் அதில் ஒரு குத்தம் கண்டுபிடிப்போம். நல்லது பண்ணாலும் குத்தம் கண்டுபிடிப்போம், கெட்டது பண்ணாலும் குத்தம் கண்டுபிடிப்போம். அப்படிதான் இருந்துச்சு இன்னைக்கு எபிசோடு. அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க, அதை ஃபாலோ பண்ணுறது தான் கஷ்டம். வெல்கம் டு பிரகாஷ் லீனா vlogs. இன்னைக்கு டே 9. சூப்பர் டீலக்ஸ்ல இருக்க நம்ம பார்வதி நம்ம அரோராக்கு பாத்திரம் கழுவுற வேலையை கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த கவுண்டர் டாப் மேலே ஏறி உட்காந்து அதை சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து நம்ம துஷாரு, நீங்க கவுண்டர் மேலாம் உட்காராதீங்க, அப்புறம் யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. என்ன அங்க தூரமா சத்தம் கேட்குது, ஓ பார்வதி திட்டுறாங்களா, இதோ வந்துட்டேன் அப்படின்ட்டு நம்ம கனி அக்கா ஓடி வந்தாங்க. எப்படி நீங்க இங்க உட்காரலாம், இது சமைக்கிற இடம், உங்க இதை வச்சுட்டு இங்க உட்காருவீங்க, நாங்க அங்க கிளீன் பண்ணிட்டு சமைக்கணுமா அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல உட்கார்றதுல சப்பாத்தி போட்டு இங்க எல்லாரும் சாப்பிடணும்ன்றதுல நம்ம பார்வதி அக்கா விட்டுருந்தா அவங்களே ஒரு 5 நிமிஷத்துல அதுல இருந்து இறங்கியிருப்பாங்க. ஆனா வாண்டடா இவங்க எல்லாரும் வந்து ரவுண்டு கட்டி நீங்க இறங்குங்க இறங்குங்கன்னு சொல்லணும்னா இவங்கெல்லாம் சொல்லி நம்ம எப்படி இறங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துருந்தாங்க. இதை தூரமா இருந்து பார்த்துட்டு இருந்த கம்மி ஓடி வந்துட்டு, நான் இனிமே கிளீனிங் டாஸ்க்கும் பண்ண மாட்டேன், எந்த வேலையும் செய்ய மாட்டேன், அவங்க அங்க இருந்து இறங்கினாதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் வேலையை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு இப்படியே ஒவ்வொருத்தரா சொல்லி மொத்த டீமுமே வேலையை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி பார்வதி கவுண்டர் டாப் மேல உட்காந்துருந்தாங்க. அதை தலைவர் வந்து கேட்டுட்டு இருந்தாரு. தலைவர் சொல்றத பார்வதி கேட்கலன்னா அவர் போய் பிக் பாஸ் கம்ப்ளைண்ட் பண்ண போறாரு. பிக் பாஸ் என்ன சொல்றாங்களோ அதுபடி நடந்துக்க போறாங்க. இது இவங்க 2 பேத்துக்குள்ள நடக்கிற கன்வர்சேஷன். ஆனா மொத்த டீமும் எங்க இருந்து வந்தாங்க, பார்வதியை டார்கெட் பண்ணா மட்டும் மொத்த டீமும் ஒண்ணு கூடிடுறாங்க, இன்க்ளூடிங் டீலக்ஸ் ஹவுஸ்மேட். பார்வதி கவுண்டர் டாப்ல இருந்து இறங்கலனோன்னா நம்ம கனி அக்கா கோவத்துல இவகிட்ட சொல்றது ஒண்ணுதான், செவுத்துக்கிட்ட சொல்றது ஒண்ணுதான், இந்த மரமட்டைக்கு ஒன்னும் ஏறாது அப்படின்னு கோவத்துல சொல்லிட்டு போறாங்க. கனியாக்காவை காரக்குழம்பு கனியா மட்டும் தான் பாத்திருக்கோம். இப்பதான் அவங்களோட இன்னொரு வருஷம் தெரிய வருது, அது விஷ கனியாலாம் இருக்கு. நல்ல அறிவு இருக்கிறவங்களுக்கு உள்ள இறங்கும், புத்தி இல்லாதவங்களுக்கு உள்ள இறங்காது. புரியுதா? சோத்துக்கிட்ட போய் பேசுற மாதிரி தான் உங்ககிட்ட பேசுறது. அதுக்கப்புறம் பார்வதி கவுண்டர் டாப்ல இருந்து இறங்கிட்டு டீலக்ஸ் ரூம்ல போய் உட்காந்துட்டாங்க. இந்த பிரச்சனையை சாக்கா வச்சுக்கிட்ட நம்ம பிக் பாஸ் டீம், நாங்க வந்து இந்த வேலையும் செய்ய மாட்டோம், பாரு வந்து சாரி கேட்டாதான் நாங்க வேலை செய்வோம், சமைக்கவும் மாட்டோம் அப்படின்னு ஒரு டிமாண்ட் வச்சாங்க. ஆனா பார்வதி, நான் யார்ட்டையும் சாரி கேட்க மாட்டேன் அப்படின்னு ரூம்குள்ள போய் உட்காந்துருந்தாங்க. நம்ம டீலக்ஸ் டீம்ல இருக்க எல்லாருமே வந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம கமருதீன் வந்து கன்வின்ஸ் பண்றாரு, பாருங்க பார்வதி உங்க கேரக்டர் மோசமா வெளியே ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படின்னு அவரு சொல்றாரு. அப்ப பக்கத்துல இருந்து நம்ம திவாகர், யோ கம்முன்னு போயா அப்படின்ட்டு அவரை சொல்ல, கோவத்துல நம்ம கமருதீன், யோ போயா உருண்டை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த பிரச்சனையை முடிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே லான்ல கூடி ஒரு பஞ்சாயத்து வச்சாங்க. அப்ப அதிசயமா நம்ம சிட்டிக்கு உணர்ச்சி வந்த மாதிரி நம்ம அப்சரா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களாலதான் சமைக்கல, யாரும் சாப்பிடல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தெரியுது குழந்தைக்கு பசி வந்திருக்கு போல, அந்த பசியில தான் அவங்களுக்கு பேச்சு வந்திருக்கு. எல்லாருமே சாடாம இருக்கிறத பார்த்த நம்ம பார்வதி, என்னாலதான் நீங்க எல்லாருமே சாடாம இருக்கீங்கன்னா ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சாட ஆரம்பிச்சிட்டாங்க. பிக் பாஸ்ன்றது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம், நிறைய பேருக்கு அதுல சான்ஸ் கிடைக்காம வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சான்ஸ் கிடைச்சும் ஒரு சில பேர் நடந்துக்கிறத பார்த்தா இவங்களுக்குலாம் எதுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு நமக்கே தோன்ற மாதிரி நடந்துக்கிறாங்க. அப்படிதான் இந்த அரோரா துஷார் கிட்ட போயிட்டு, கமருதீன் வந்து என்கிட்ட நான் எந்த பொண்ணுகிட்டையும் இவ்வளவு ஓப்பனா இதெல்லாம் ஷேர் பண்ணது இல்லை, உங்ககிட்ட வந்து நான் எல்லாமே ஷேர் பண்றேன், எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு அவங்க கூட இருக்கும்போது அப்படின்லாம் சொல்றான். திடீர்னு வந்து என் மேல லவ் பண்றேன்னு சொல்லிடுவானோ, அவனை எனக்கு பிடிக்கும் தான், அவன் கூட இருக்கும்போது எனக்கு வந்து நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், ஆனா லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இருக்க முடியாதுல்ல, ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது பெட்டர் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன இது இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஆதிரை முன்ன மாதிரி என்ற FJ பேசுறதே இல்ல அப்படின்னு சொல்லி துஷார் கிட்ட அவங்க லவ் பிரச்சனையே சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல நாங்க தெரியாம தான் கேக்குறேன், துஷாரை பார்த்தா வீட்டு தலை மாதிரி தெரியுதா இல்ல வேற என்ன மாதிரி தெரியுது? அடுத்ததான் நம்ம பிக் பாஸ் பொம்மைன்னு ஒரு டாஸ்க் கொண்டு வந்தாரு. எப்பவும் போல அதே டாஸ்க் தான், ஆனா பொம்மைக்கு பதிலா இந்த தடவை மாஸ்க் வச்சிருந்தாங்க. இந்த தடவையும் 2 டீமா பிரிஞ்சுதான் விளையாண்டாங்க. அவங்க எத்தனை டீமா இருந்தாலும் அவங்க எல்லாரோட ஒரே டார்கெட் நம்ம பார்வதி தான். அவங்க சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் ரவுண்டே பார்வதியா அவுட் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க ரூல்ஸை மீறி மாஸ்கை வந்து பாஸ் பண்ணி விளையாண்டுட்டாங்க. அதனால பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்டை கேன்சல் பண்ணிட்டாரு. செகண்ட் ரவுண்ட்லயும் கடைசி வரை கொண்டு போய் ஒரு சில டீல்லாம் பேசி பார்வதியை சேவ் பண்ணிட்டாங்க. ஆனா தேர்ட் ரவுண்ட்ல அதே பார்வதியை அவுட் பண்ணி விட்டாங்க. தேர்ட் ரவுண்ட் நடக்கும்போது நம்ம கெமியை பிடிக்க போறோம்னு சொல்லிட்டு அவங்க சட்டையை பிடிச்சி நம்ம பார்வதி இழுப்பாங்க. நார்மலா பிடிக்கும் போது சட்டையை பிடிப்பாங்க, கையில பிடிப்பாங்க, இதெல்லாம் விளையாட்டுல நடக்கிறது தான். ஆனா அதை பார்த்து நம்ம FJ எப்படி ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு சட்டையை பிடிச்சி இழுக்கலாம் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருந்தாரு. கெமிக்கு பார்வதி பண்ணியிருந்தது ஹர்ட்டா இருந்துச்சுன்னா அவங்களே கேட்டிருக்க போறாங்க. ஆனா அந்த FJ பையன், பொம்பளை அடினி இன்னொரு பொம்பளை இப்படிலாம் பண்ற அப்படின்னு கத்திட்டு இருந்தாரு.
அப்ப நம்ம பார்வதியோட மாஸ்க் நம்ம சபரி கிட்டே இருந்துச்சு. நம்ம சபரியை நம்ம FJB கவர் பண்ணி மறைச்சிட்டு இருந்தாரு. பின்னாடி இருந்து நம்ம பார்வதி அந்த மாஸ்க் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த FJ பின்னாடி பார்வதி நிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு கழுத உதைக்கிற மாதிரி பின்னாடி காலை வச்சு உதைக்கிறாரு. நல்ல வேளை பார்வதி கொஞ்சம் பக்கத்துல விலகி இருந்தாங்க, அதனால அவங்க மேல படல. நம்ம பார்வதி கிடைக்கிற கேப் எல்லாம் கைவிட்டு நம்ம மாஸ்க் எடுக்கணும் தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அதை யூஸ் பண்ணிக்கிட்ட FJ இவங்க வந்து என்ன தப்பா தொடுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. என்ன புடிச்சா அழிச்சணும். இதுக்கிடையில நம்ம FJ கோவத்துல பார்வதியை ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை போட்டு திட்டி இருக்காரு. அது எந்த அளவுக்கு கெட்ட வார்த்தைனா நம்ம பிக் பாஸ் அதை மியூட் பண்ணிட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு வார்த்தையை பேசிட்டு இருக்கு இந்த பயப்புள்ள. அதுக்கப்புறம் பிக் பாஸ் கிட்ட யார் யார் மாஸ்கை யார் எடுத்து வச்சாங்கன்னு வருஷா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் ஏன் மாஸ்கை நானே எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லணும். நம்ம கமருதீன் துப்பி விட்டாரு. உடனே பக்கத்துல இருந்த பார்வதி ஏன் கமருதீன் இப்படி சீப்பா பிஹேவ் பண்ற, இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருந்தாங்க. சார் நான் வாட்டர்மெலன் ஸ்டார் என்னோட எடுத்து நானே வச்சிட்டேன் சார். அங்க இருந்து கேட்ட FJ அவருக்கு என்ன அவர் வந்து பேச போறாரு, நீங்க அவருக்கு பேசிட்டு இருக்கீங்க, நான் கேம் விளையாட வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்டு உள்ள போய் உட்காந்துக்கிட்டாரு. இதெல்லாம் பார்த்தா அந்த 5ஆம் கிளாஸ் பிள்ளைங்க சண்டை போட்டு உள்ள போய் உட்காந்துப்பாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கும் நம்ம பிக் பாஸ் டீம் எல்லாம் சேர்ந்து அவரை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு இருந்தாங்க. 2 ரவுண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம துஷார் கிட்ட நம்ம பார்வதி போயிட்டு எப்படி எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இடத்துல ஏன் மாஸ்க் வைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு இல்ல நான் நார்மலா தான் அப்படி வச்சுட்டு இருந்தேன்னு சொல்லி இவர் சொல்லிட்டு இருந்தாரு. உடனே நம்ம பார்வதி நீ ரொம்ப பயஸ்டா நடந்துக்கிற, நீ ஒரு எடுத்தார் கைப்பில்ல, எப்படி நீ எல்லாரும் ஒரு விஷயம் சொல்லும் போது அவங்க சைடுல போய் சாஞ்சிடுற, நீ நியாயமா தானே நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் FJ கிட்ட நம்ம சபரிஸ் ஏன்டா இப்படிலாம் பேசின அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு நம்ம FJ நான் 2 நாளா கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு வாயை மூடிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே நம்ம கனியக்கா டே அவங்க பேரு கெட்டு போனா பரவாயில்லடா, உன் பேருலாடா கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லவும் அக்கா அவங்க என்ன எங்க பிடிச்சாங்க தெரியுமாக்கா அப்படின்னு ஒரு ஆக்ஷன் பண்ணி காமிச்சாரு. உடனே நம்ம கனியக்கா சி இவ்வளவு கேவலமா பண்ணிருக்கா, இவ்வளவு கேவலமா பண்ணிட்டு உங்ககிட்ட இருந்தாரு ஆர்கியூ வேற பண்ணிருக்காளா அப்படின்னு சொல்லி நம்ம பார்வதியை திட்டிட்டு இருந்தாங்க. 2 வாட்டி ஆட்டிட்டு 3ஆவது வாட்டி காலை தூக்கும் போது கை உள்ள வந்து எனக்கு பார்வதிக்கு வெளியே நார்மலான ஃபேன் பேஸ் தான். ஆனால் இவங்க எல்லாரும் சேர்ந்து டார்கெட் பண்ணி அவங்களுக்கு ஃபேன் பேஸ் அதிகமாக்கி டைட்டில் வினராக ஆக்கி விட மாட்டாங்க போல இருக்கு. இதே மாதிரி தான் இதுக்கு முந்தின ஒரு சீசன்லையும் ஒருத்தரை வந்து எல்லாரும் சேர்ந்து டார்கெட் பண்ணி டைட்டில் வினராக ஆக்கி விட்டாங்க. அந்த வரிசையில் நம்ம பார்வதியும் இடம் பெறுவாங்களான்னு பார்ப்போம். இன்னைக்கு எபிசோட் இப்படி தான் போச்சு. இந்த எபிசோட் நடந்ததை பார்த்து உங்களுக்கு யாரு கரெக்டாக தெரிஞ்சா அதை கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுப்போம். பை பை.